வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஒலிம்பிக் வினேஷ் போகாட் தகுதி நீக்கம். ஒலிம்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லிங் போட்டியில் 50 கிலோ எடை பிரிவில் வினேஷ் போகாட் பங்கேற்றிருந்தாங்க. இவங்க ஃபைனலுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. ஃபைனல் போட்டி நடைபெறுவதற்கு முன்னாடி வீரர்கள் அவங்களுடைய வெயிட்டை செக் பண்ணுவாங்க. இதில் அவங்களுடைய வெயிட் 100 கிராமுக்கு மேலே இருந்ததுனால இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களுக்கு எந்த பதக்கமும் கிடையாதுங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் தற்போது வினேஷ் போகாட் அப்பீல் போயிருக்காங்க. அதாவது ஒலிம்பிக் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதுக்குள்ளாடி ஒரு கோர்ட் இருக்குது. அந்த கோர்ட்டோட நேம் என்ன பார்த்திங்கன்னா கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட் வெர்டிக்ட். இந்த கோர்ட்டில் அப்பீல் போயிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், நாடாளுமன்ற குழு பரிசீலனைக்கு வக்கப் வாரிய சட்ட திருத்த மசோதா எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். இந்த வக்கப் வாரிய சட்டம் 1995 கொண்டு வந்தாங்க. இந்த வக்கப் வாரிய சட்டம் பொறுத்த வரைக்கும் இதில் 2 அமைப்புகள் இருக்குது. வக்கப் போர்டு அண்டு வக்கப் கவுன்சில். இந்த சட்டத்தை திருத்தம் பண்ண போகிறாங்க. இதில் என்ன கான்ட்ரவர்சி பார்த்திங்கன்னா, இந்த போர்டு அதே மாதிரி கவுன்சிலில் நான் முஸ்லீம் மெம்பர்ஸை கொண்டு வரணுங்கிறத இந்த அமெண்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது கான்ட்ரவர்சியாக மாறி இருக்கு. தென் வங்கதேச இடைக்கால அரசு இன்று பதவியேற்பு. இந்த இடைக்கால அரசை பொறுத்த வரைக்கும் இதோட தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா முகமது யூனிஸ். இவர் முன்னாடி நோபல் பிரைஸ் பெற்றிருந்தார். தென் நெக்ஸ்ட் ஒன், தேசிய கைத்தறி தினம். நெசவாளர்களுக்கு ஆளுநர் வாழ்த்து. நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே. நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே என்றைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா August 7. இந்த ஹேண்ட்லூம் டேயை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா எந்த டேயை ஞாபகப்படுத்துறதுக்காக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா 1905 சுதேஷி மூமெண்ட் கொண்டு வந்தாங்க. எந்த டேயில் பார்த்திங்கன்னா August 7. ஸோ இந்த சுதேஷி மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே ஒவ்வொரு வருஷம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2015 இந்த டேயை செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னு பார்த்திங்கன்னா வீவிங் சஸ்டைனபிள் ஃபியூச்சர்ஸ். வீவிங் சஸ்டைனபிள் ஃபியூச்சர்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன், புதுவையின் 33வது துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்பு. துணைநிலை ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணி வைக்கிறது யார் பார்த்திங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு தான் உறுதிமொழி பண்ணி வைப்பாங்க. அண்ட் ஹைகோர்ட் அண்டு யூனியன் டெரிட்டரியை பொறுத்த வரைக்கும் இதோடைய நிர்வாகத்தை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 239 ரிலேட்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ். கோவிந்தராஜன் பத்மநாபனுக்கு நாட்டில் முதல் விஞ்ஞான் ரத்னா விருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு புதிய அவார்டு கொண்டு வந்திருக்காங்க. ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் அவார்டு. இந்த அவார்டு என்றைக்கு கொடுப்பாங்கன்னா August 23 கொடுப்பாங்க. இதனால் இந்த August 23 பார்த்திங்கன்னா இந்த டே நேஷ்னல் ஸ்பேஸ் டேயாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நேஷ்னல் ஸ்பேஸ் டே August 23. இந்த டேயில் தான் பார்த்திங்கன்னா ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார் அவார்டு கொடுக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 4 விதமாக இந்த அவார்டை பிரிச்சிருக்காங்க. விஞ்ஞான் ரத்னா, விஞ்ஞான் ஸ்ரீ, விஞ்ஞான் யுவா, விஞ்ஞான் குழு. ஸோ இந்த மாதிரி 4 பிரிவாக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விஞ்ஞான் ரத்னா பொறுத்த வரைக்கும் பத்மநாபனுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இவர் ஒரு பயோகெமிஸ்ட் அண்ட் அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இதோடைய ஃபார்மர் டைரக்டர். அண்ட் விஞ்ஞான் டீம் அவார்டை பொறுத்த வரைக்கும், விஞ்ஞான் குழு அவார்டை பொறுத்த வரைக்கும் ISRO சந்திராயன் 3 இந்த டீமுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. தென் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. ஸ்பெயினை தோற்கடித்து இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட வேண்டும். வெஸ்டர்ன் காட்ஸை பற்றி சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம்.
வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து தமிழ்நாடு வரைக்கும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 6 மாநிலத்தில் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இந்த மாதிரி 6 ஸ்டேட்ஸில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் காட்ஸை எப்படி சொல்லுவாங்கன்னா சஹாயத்ரின்னு சொல்லுவாங்க, சஹாயத்ரி. அண்டு இந்த வெஸ்டர்ன் காட்ஸை பொறுத்த வரைக்கும் இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரிவர் பெரியார், பாரதப்புழா, நேத்ராவதி, ஷாராவதி, மண்டோவி, இந்த ரிவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஆரம்பித்து வெஸ்ட்டு சைடாக ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸ். இந்த வெஸ்ட்டு சைடு ஃப்ளோ ஆகக்கூடிய ரிவர்ஸை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரியார், பாரதப்புழா, நேத்ராவதி, ஷாராவதி, மண்டோவி. தென் நெக்ஸ்ட் ஒன், ஆகஸ்ட் 15 விண்ணில் பாய்கிறது SSLV D3 ராக்கெட். இந்த SSLV D3 இதோடைய ஃபுல் ஃபார்ம் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் D3. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இதில் வந்து 3 பேலோட்ஸை அனுப்புகிறாங்க. ஸோ இந்த சேட்டலைட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயனுள்ள விஷயங்கள் பண்ண போகிறாங்க. எஸ்பெஷலி டிசாஸ்டர் மானிட்டர் பண்ண போகிறாங்க, என்விரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ண போகிறாங்க, ஃபயரை டிடெக்ட் பண்ண போகிறாங்க, வல்கானிக் ஆக்டிவிட்டியை அப்சர்வ் பண்ண போகிறாங்க, இண்டஸ்ட்ரி பவர் பிளானில் வரக்கூடிய டிசாஸ்டரை வந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க, ஓஷன் சர்ஃபேஸ் இதை வந்து அப்சர்வ் பண்ண போகிறாங்க, சாயில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர், தென் ஹிமாலயன் ரீஜனில் இருக்கக்கூடிய விஷயத்தை அப்சர்வ் பண்ண போகிறாங்க, ஃப்ளட் டிடெக்ஷன் அண்ட் வாட்டர் பாடி டிடெக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து இந்த சேட்டலைட் மூலமாக அப்சர்வ் பண்ண போகிறாங்க. இட் இஸ் எ எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்.